எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே உன் திருநாமமே இங்கு பல கோடியே அது எதை சொல்லி நான் அழைப்பேனோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே कामेश्वरी धारणी पूरणी भुवनेश्वरी परमेश्वरी जगदीश्वरी अखिलांडेश्वरी पार्वती आनंदी मादंगी पंचाक्षरी वेदाली सुंदरी दुरंधरी आदिश्वरी कौमारी वारागी सामुंडी महिषासुरमर्दिनी उन्नरुगिल वेंगै नंजुडय नागम सीरी वरुम सिम्मम கோரமுக மகிஷம் அம்மா உன்னை கண்டதும் இவைதான் அடங்குமே எங்கள் மனக்குரங்கிற்கே இந்த ஆட்டம் எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே கை ஒலி ஓசை மணி விளக்கு பூசை மனமுருகி தாயே உனை வணங்க ஆசை உந்தன் கருணை உள்ளம் நல்ல யமுனை வெள்ளம் அதில் நீராடி கரை சேர வந்தோ எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே ஸ்ரீதேவி கமலையே விமலையே அமலையே மங்களே சாந்தினி சங்கரி சுமங்கலி திரிபுர சுந்தரி ஸ்ரீகாளி ஸ்ரீ துர்கா நாராயணி பிராமணி பகவதி மூகாம்பிகே वेदांति मगेश्वरी अभिरामी मूगेश्वरी भूदेश्वरी अखिलेश्वरी वेदरूपिणी वेदेश्वरी शारदे देवेश्वरी वागेश्वरी कराली उमा मगेश्वरी சந்நிதியில் நுழைந்தால் தேகம் சிலு சிலிர்க்கும் அழுத விழி நீரை தாயின் விரல் துடைக்கும் அம்மா திரிசூலினி நீயே ஜெகத்காரணி இங்கு நீ இன்றி நான் இல்லை தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே என்னும் வடிவம் மும்மூர்த்திகள் தரிசனம் உரளுமைந்து சடையும் பூதங்களின் உருவகம் அம்மா உருவாக்குவாய் பின்பு அழித்தாடுவாய் என்போல் பக்தர்களை காப்பவளும் நீயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே வைஷ்ணவி கோமதி பீஜாட்சரி தாட்சாயணி ஏகேஸ்வரி குமாரி பைரவி ஓங்கார
त्रिपुरारी शिवेश्वरी विशालाक्षी मीनाक्षी राजेश्वरी जय देवी जयेश्वरी जगन्मोहिनी इंद्राक्षी त्रिपुरेश्वरी पुरांदगी परिपूरणी परमेशि जगंबवी कुंडलिनी काराणि करुमारी मगमायि शिवमणि वीरेश्वरी धर्म संवर्धिनी அழுகையுடன் ஜனனம் இன்று வரை சலனம் தாங்கவில்லை சோகம் சரணம் உந்தன் பாதம் அம்மா என்னை காக்கவே ஒரு கணமாகுமா உடன் வருவாயே உலகாளும் காளி எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே வெள்ளியங்கிரி மேலே அன்று ஒரு நடனம் கலியுகத்தை காக்க இன்று உடன் வரணும் அம்மா அழுதேனம்மா உன்னை தொழுதேனம்மா உன் துணையோடுதான் எங்கள் வாழ்க்கை எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே तंत्रेश्वरी यंत्रेश्वरी यदीश्वरी शक्तेश्वरी बीडेश्वरी जयेश्वरी दत्तेश्वरी धर्मेश्वरी शब्देश्वरी येगेश्वरी येगाक्षरी नादेश्वरी विश्वेश्वरी दीक्षेश्वरी धीरेश्वरी योगेश्वरी वर्णेश्वरी वामेश्वरी कालेश्वरी वीरेश्वरी महाशक्ति कात्यायनी ज्वालामुखी अन्नपूरणी ज्ञानांबिके अष्टलक्ष्मी वलது கையில் சூலம் இடது கையில் டமருகம் வில்வேல் சக்கரம் கொடுவாள் கொண்டே அவள் தோன்றுவாள் சிங்கமுதுகின் மேலே அன்னை அவள் தோன்றுவாள் அந்த அன்னைக்கு தான் இன்று பூஜை எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே எல்லாம் வல்ல தாயே எங்கும் நிறைந்தாயே
उल्लासं पद्मतीर्थं मुदानयनं मुद्दनिर्धाधरेशं
பாருங்கம்மா ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளப்பாரி ஏந்துங்கம்மா வந்து தாயவள பாருங்கம்மா அவ வேர்காட்டு மாரியம்மா ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா ஒரு நல்ல வழி சொல்லிடுவாள் பாடி அழுதிட ஏது குறை என தாயாக்கி வைத்திடுவாள் அவள் சேயாக வந்திடுவாள் நாகமைந்தும் அவளின் கூடை அம்மா வந்து பாரு தீரும் குறை நாகமைந்தும் அவளின் கூடை அம்மா வந்து பாரு தீரும் குறை வேர்காட்டில் வாழ்ந்திருக்கும் பரமேஸ்வரி வேறு கதி இல்லையம்மா ஜெகதீஸ்வரி வேர்காட்டில் வாழ்ந்திருக்கும் பரமேஸ்வரி வேறு கதி இல்லையம்மா ஜெகதீஸ்வரி ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளப்பாரி ஏந்துங்கம்மா வந்து தாயவள பாருங்கம்மா அவ வேர்காட்டு மாரியம்மா ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா மதியும் நீயே ரவியும் நீயே விண்ணும் மண்ணும் நீதானே விதியும் நீயே கதியும் நீயே உன்னை நம்பி வந்தோமே மதியும் நீயே ரவியும் நீயே விண்ணும் மண்ணும் நீதானே விதியும் நீயே கதியும் நீயே உன்னை நம்பி வந்தோமே அம்மா தாயே அம்மா தாயே தேவி அவள் இன்று வீதி வலம் வந்து வெள்ளி பிரம்பெடுப்பா வினையில்லை துள்ளி பகை முடிப்பா பரிவாரங்கள் அம்மா வீதி எங்கும் மா கோலங்கள் ஆணை சேனை பரிவாரங்கள் அம்மா வீதி எங்கும் மா கோலங்கள் கண் கண்ட வேர்காட்டு மாரியம்மா தேர் மேலே வீதி வலம் வந்தாளம்மா கண் கண்ட வேர்காட்டு மாரியம்மா தேர் மேலே வீதி வலம் வந்தாளம்மா ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பூங்கரகம் தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி முளப்பாரி ஏந்துங்கம்மா வந்து தாயவள பாருங்கம்மா அவ வேர்காட்டு மாரியம்மா ஆடி வெள்ளியிலே தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா மண்ணாளும் நாயகியே மஞ்சளுக்குள் வாழ்பவளே என்னாலும் என்னாவில் வந்து எந்தன் விடுமூச்சும் நாடியொலியும் உடுக்கை பம்பயன துளுக்கானத்தம்மா நீ தோன்று மாரீசந்துரை கண்டெடுத்த ஆலந்தூரில் வாழும் எங்கள் துளிர்கானத்தம்மா நீ தோன்று Yeah.
அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். அம்மனுக்கு விரதம் ஆதி முதல் இன்று வரை வழக்கம். சமயபுரத்தில் நம்மை வாழ வைக்க மாறியும் விரதம் கொண்டாளே மாறி. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. ஜாதி என்ன ஜாதி அம்மனுக்கு அன்பு ஒன்றே நீதி. பெரிய பாளையத்தில் வந்து பாருங்கம்மா இந்த செய்தியை சொல்லிடும் பூசைகளே அம்மா. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். காற்று மழை வீச வெக்காளிக்கு கூரை இல்லை வாழ என்று பல சொல்லுவார். அவர் ஒரு உண்மையை தான் அறியார். கோயில் உள்ளம் அதில் கூரை எங்கள் மனம் குறையின்றி வெக்காளி வாழ்ந்திருக்கார். அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். ஆதிசிவனாரின் ஆட்டத்துக்கு ஈடு கொடுத்தாளே. ஆடும் சிவனாரின் ஆட்டத்துக்கு சக்தி கொடுத்தாளே. என்ற போதும் ஒரு பெண்ணின் உள்ளம் கொண்டு தில்லைக்காளி வந்து நின்றாளே அம்மா. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். ஐந்து தலை நாகம் அதன் கீழ் தாயின் முகம் ஒளிரும். வேண்டும் வாரம் தரவே கட்டுக்குள் இன்று மோனதவம் செய்யும் மாரியம்மா மாரி. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். முத்து கொடுத்திடுவா பின்னே வந்து முத்தை எடுத்திடுவா. முத்து கொடுத்திடுவா என்னை வந்து முத்தை எடுத்திடுவா. நல்ல உள்ளம் கொண்ட நாயகி அவளை புன்னை நல்லூர் தனில் கண்டேனே மாரி. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். எல்லையில்லா கருணை வெட்டுவான எல்லையம்மன் விழியில். எல்லையில்லா கருணை வெட்டுவான எல்லையம்மன் விழியில். கொண்ட வினிகளும் அந்த வினைகளும் ஆத்தாவையர் சொல்ல ஓடிடுதே பாரு. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். மூன்று பெரும் சக்தி மூன்றெழுந்து வந்து நின்ற வைஷ்ணவி. மூன்று பெரும் சக்தி மூன்றெழுந்து வந்து நின்ற வைஷ்ணவி. பனிமலை மேலே அன்னை அவள் பலி மறுத்தாளே. கொண்ட தவத்தினில் வந்த அசுரனை வேரோடு சக்தருள் புரிந்தாளே அம்மா. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும். கோல விழிகளிலே கருணை பொங்கி வழியுது பார். கோர அரக்கனின் 5 தலைகளை பாதம் அழுத்திடும் கோபத்தை பார் அம்மா. அம்மன் அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும். அம்மன் அலங்காரம் கண்டுவிட்டா நம்ம குறை தீரும்.
பாடுகின்ற ஏழு ஸ்வரங்களும் நீ ஒரு சத்தியத்தில் இங்கு கட்டுப்பட்டு இந்த உலகம் சுற்றுகின்ற காரணம் நீ தாயே அம்மா அலங்காரம் தினம் தினம் காண வரம் வேணும் அம்மா அலங்காரம் கண்டு விட்டா நம்ம குற தீரும் ஆறு சுவைகளும் நீ பூமியினில் பஞ்சபூதங்களும் நீ நால்வகை வேதங்கள் நீ இனிக்கும் நல்ல முக்கணிகள் நீ விண்ணும் மண்ணும் அதில் இன்ப துன்பம் என எல்லாம் இரண்டென செய்தவள் நீ அம்மா முக்கன் சிவனாரும் மயங்கும் ஆயிரம் கண்ணுடையா எத்தனை உயிர்கள் பூமியில் உள்ளதோ அத்தனைக்கும் முதலானவள் நீ அம்மா சங்கரி சாம்பவியே அருவா காளி மனோகரியே 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 சங்கரி சாம்பவியே வருவா காளி மனோகரியே சங்கரி சாம்பவியே வருவா காளி மனோகரியே என்ன வர சிந்து கூட என்ன வராது சரி கொஞ்சம் முன்னாடி வாங்க எல்லாருடைய படம் இன்னைக்கு அருமையான ஆளு ஆமா
திருமலை ஆலயத்திலிருந்து கலாகரேஷனம் செய்து யாகசாலைக்கு வந்து மக்கள் அதைத் தொடர்ந்து 8:45 மணி அளவிலே முதற்கால மகா பூர்ணாகுதி நடைபெற இருக்கின்றது. பக்தர்கள் அனைவரும் யாகசாலையின் முன்பாக அமர்ந்திருந்து இங்கே நடைபெறுகின்ற பூஜைகளை தரிசனம் செய்யுமாறு ब्रह्मणस्पदे देवयिन्दस्तेमहे उपप्रयन्दमरुदस्वधानाम इन्द्रप्रासोर्वासजा वामिद्विषागदत्पत्रमद्य उपब्रोदेदने हिते स्वीर्यं मरुदास्वस्त्यं दधे शयोपमासके प्रेद ब्रह्माणस्पदे प्रदेव्येति सोनृता प्रणोनं ब्रह्माणस्पतिर्मन्त्रं वदस्तुत्यं यस्मिन्निन्द्रावरोदेव आदेवेषु प्रयोददात् परिवाजापदे कविरग्निर्हव्यान्यक्रमेत् तदत्रत्नानि दासुषेणोदारम् वृत्याय ददाहरेः कुमारात्साह देव्यात् प्रयादाहत्याददे एषवाहं देवावस्तिना कुमारस्साह देव्यः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं बिभ्राणं वासमङ्कुशम् अभयं वरदास्तेत्तधानं मोदिकध्वजा रक्तं लम्बोदरं सोत्पकर्णकं रक्तवाससम् ॐ नमस्ते अस्तु लम्बोदराय जयकदंताय विघ्नविनाशिने शिवसुताय भूतानां ज्येष्ठं तेन घोरगतिस्पर्धितम् देवाश्रयशरपिनाकं विप्रदाजहि तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि नारद्र प्रचोदयात् प्रगतदेव विदधे त्वमेन दक्षिणं विन्ददेव सुरानाजडे अत्र विनाधाय दश्रते दावाः मेधा श्रुतं दश्निग्धानि चक्रे तव समे गृहे देवी मातरक्षश्रियं
प्रपद्ये च धीमहि लक्ष्मी प्रचोदयात्
கும்பாபிஷேகமானது நாளை இன்னும் 2 நாட்களில் நடைபெற இருக்கின்றது. அந்த கும்பாபிஷேகத்தை ஒட்டி முதல் நாள் யாகசாலை பூஜை நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடியனுடைய உபன்யாசம் என்று சொல்கின்ற பொழுது ஐயா திருவாளர் சிதம்பரநாதன் அவர்களும் மற்றும் சபாரத்னம் கண்ணப்பன் உள்ளிட்ட அனைத்து அன்பர்களும் அடியனிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் நீங்கள் எது பக்தி என்பதை பற்றி பேசுவதோடு இந்த கும்பாபிஷேகத்தை நாம் ஏன் செய்கின்றோம், எதற்காக செய்கின்றோம் என்பதையும் நம்முடைய மக்களுக்கு விரிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள். அதனாலதான் நாம் எது பக்தி என்பதை மையமாக வைத்து இந்த கும்பாபிஷேகத்தை ஏன் செய்கின்றோம் என்பதை இணைத்து வைத்து உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப சாதாரணமா ஆண்டாண்டு காலமா நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதை ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும்னு தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுமா?
யாரோ செஞ்சாங்களேங்கிறதுக்காக சில விஷயத்தை செய்வான். எப்படின்னா ராமேஸ்வரத்தில் தீர்த்தமாடணும்னுட்டு நான் சொல்றது ஒரு 50 வருஷம் முன்னாடி. இப்போனா எல்லா இடத்துலையும் நல்ல லாட்ஜெல்லாம் இருக்கு, நல்ல பிரமாதமாக தங்குறோம், கம்ஃபர்டபுளாக வசதியாக தங்குறோம். அந்த நாளில் ஒரு 50 வருஷம் முன்னாடி எல்லாம் இந்த அளவுக்கு லாட்ஜெல்லாம் கிடையாது இல்லையா? லாட்ஜெல்லாம் இவ்வளோ வசதியாக கிடையாது. அதனால நம்ம தஞ்சாவூர் ஜில்லாலேருந்து புறப்பட்ட ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஒரே ஒரு ஒத்த வேஷ்டி ஒரு துண்டு தான், வேற எதுவும் கிடையாது. கையில் ஒரு 200 ரூபா பணம் வச்சிருக்காரு. அந்த 200 ரூபா பணத்தை ஒரு பாலித்தீன் கவரில், ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு அப்படி இடுப்பில் சொருகி வச்சுக்கிட்டு அங்கே போய் கடலில் தீர்த்தம் ஆடிவிட்டு அப்புறம் கோவிலுக்குள்ளே வந்து 21 தீர்த்தத்தில் குளிக்கணும்ல. இப்போ தண்ணியெல்லாம் முகத்தை ஊற்றுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, காசு கொடுத்தா போகிறோம். இப்போ எல்லாம் காசு தான் இல்லைங்களா? காசு, துட்டு, பணம், அதுதான் இப்போ வாழ்க்கையே அமைஞ்சு போச்சு. அப்போ இவர் என்ன பண்ணார் தெரியுமா, கையில் ஒரு சொம்பு ஒன்று எடுத்துக்கிட்டு வந்தார். இவரே தண்ணியை எடுத்து சேர்ந்து குளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன பண்ணார், நேராக கடற்கரைக்கு வந்தவர். நுட்பமாக கவனிக்க, அந்த சொம்பையும் இந்த 200 ரூபா காசையும் எங்கே வைக்கிறதுன்னு புரியல. அதுக்காக அவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த 200 ரூபா காசை அந்த சொம்புக்குள்ளே போட்டு, பாலித்தீன் கவரில் தானே போட்டு வச்சிருக்காரு, அந்த சொம்புக்குள்ளே போட்டு வச்சுவிட்டு இந்த சொம்பை எங்கே வைக்கலாம் பாதுகாப்பான்னுட்டு அந்த கடற்கரையில் என்ன பண்ணாரு, மண்ணில் ஒரு குழி தோண்டி பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ளார அந்த சொம்பை வச்சுவிட்டார். வச்சுட்டு அந்த சொம்பு எங்கே வச்சோம்னு அவருக்கு தெரியணும்ல. அதுக்காக அந்த பள்ளத்துக்கு மேலே ஒரு சிவலிங்கம் மாதிரி மண்ணாலேயே பிடிச்சி வச்சுவிட்டு இவர் கடலை இறங்கிவிட்டார். இறங்கி குளிக்கிறப்ப இவர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த சிவலிங்கத்தை யாராவது காலால் இடிச்சு தள்ளிவிட்டான்னா என்ன செய்யறது, கண்டுபிடிக்கணுமே, சொம்ப கண்டுபிடிக்கணும்ல. அதுக்காக இப்படி இப்படி பார்த்துக்கிட்டே அவர் குளிச்சுக்கிட்டு இருந்தார். இதை ஒரு 10 பேர் பார்த்தான். ஓஹோ, ராமேஸ்வரத்தில் வந்தா கோவிலோட வரலாற்றெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே அப்படியே உடம்பே ஆடி போச்சு. ஏன்னா இந்த ஊரை சேர்ந்த ராமநாதன் செட்டியார் என்பவர் பலவங்குடி ராமநாதன் செட்டியார்னு இப்போ அழைக்கப்படுவதில்லை. அவர் எல்லாரும் என்ன சொல்லி அழைக்கிறாங்க, என்ன பேர் சொல்றாங்க, திட்டை ராமநாதன் செட்டியார்னு. இந்த ஊர்ல பிறந்தவர், இந்த ஊர்ல வளர்ந்தவர் தான். ஆனா அவர் திட்டை ராமநாதன் செட்டியார் அந்த ஊர் கோவிலுக்கு அவர் மிகப்பெரிய திருப்பணிகள் செய்த காரணத்தினால அந்த ஊரை வைத்து திட்டை ராமநாதன் செட்டியார் என்று அழைக்கின்றார்கள் இல்லையா? அவர் திட்டை ராமநாதன் செட்டியார் என்று அழைக்கப்படுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த அம்பாளுடைய கருணை, இந்த அம்பிகையினுடைய ஒரு அனுகிரக விசேஷம். இந்த அம்பாள் அவருக்கு அப்படியே கவிதையாக புரியக்கூடிய அளவிற்கு ஒரு ஆற்றலை கொடுத்த காரணத்தால், எப்படி கவி காலவேகத்திற்கு மகாகவி காளிதாசனுக்கு எப்படி அம்பாளுடைய அனுகிரகம் இருந்ததோ அதை போல இந்த செங்கமல நாயகியினுடைய அனுகிரகம் அவருக்கு இருந்த காரணத்தினால் அவர் இன்றைக்கு திட்டை ராமநாதன் செட்டியார் என்று அழைக்கப்படுகின்றார் என்று சொன்னால், கவனிக்க, அம்பாள் அவருக்கு மட்டும்தான் அனுகிரகம் பண்ணுவாள? அம்பாள் அவருக்கு மட்டும்தான் கருணையை செய்வாள? இல்லை, எல்லாருக்கும் செய்வதற்கு அவள் தயாரா இருக்கார். எல்லாருக்கும் செய்வதற்கு அவள் காத்துக் கொண்டிருக்கின்றாள். அம்பாளுடைய கருணை என்பது எல்லை இல்லாதது. அது அனைவருக்கும் எந்த வேறுபாடும் இல்லாமல் மாறுபாடும் இல்லாமல் கிடைக்கக்கூடியது. எப்படின்னா, இப்ப மழை பெய்ஞ்சிச்சு, நல்ல கடுமையான மழை. அந்த மழை தண்ணியை பாத்திரத்துல ஏந்தி சேர்ந்து வச்சுக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாரும் கிடுகிடுன்னு கொண்டு போய் பாத்திரத்தை வச்சாங்க. எல்லாரும் கொண்டு போய் பாத்திரத்தை வச்சாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணா தெரியுமா, எல்லார் பாத்திரத்திலயும் தண்ணி ரொம்பிடுச்சு, என் பாத்திரத்துல மட்டும் தண்ணி ரொம்பல, எல்லாருடைய பாத்திரத்திலயும் தண்ணி ரொம்பிடுச்சு, என் பாத்திரத்துல மட்டும் தண்ணி ரொம்பல அப்படின்னா எல்லாரும் பாத்திரத்தை எப்படி வச்சாங்க தெரியுமா, நிமித்தி வச்சாங்க. கரெக்டா மழை தண்ணி அதுல விழுந்து ரொம்பி போச்சு. இவன் மட்டும் என்ன தெரியுமா செஞ்சான், பாத்திரத்தை கவுத்தி வச்சுட்டான். இவன் அந்த பாத்திரத்துல தண்ணி ரொம்பல. அது இவனுடைய தப்பா மடையனுடைய தப்பா? புரியுதா? இவனுடைய தவறா மடையனுடைய தவறா? எனவே அம்பாளுடைய கருணையில் எல்லளவும் தினையளவும் குறை என்பது கிடையாது. அவள் அனைவருக்கு கருணையை செய்வதற்கு தயாராக இருக்கின்றாள். ஆனால் அதற்கு ஏற்ற வகையில் நாம் நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் ஒரு நிமிட நேரம் ஆலோசித்து பார்க்க வேண்டும். இருக்கட்டும், அதுக்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்வதற்கு கவனிக்க, அம்பாள்கிட்ட நம்மளை பரிபூர்ணமா அப்படியே ஒப்படைச்சிடணும். அதுதான் பக்தி. பக்தின்னா
பக்தி என்பது இப்படி சொல்றேன், இட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட். அதாவது அது வார்த்தைகளால் வர்ணிக்கப்பட முடியாதது. அது அனுபவத்தில் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இட் கேன் பி எக்ஸ்பீரியன்ஸ்டு, இட் கேனாட் பி எக்ஸ்பிளைன்டு. இருந்தாலும் அதை ஓரளவுக்கு தொட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு புரியுற மாதிரி. இப்ப சர்க்கரை இனிப்பா இருக்கும் இல்லையா பாப்பா? கவனி, இங்க பாரு, ஒண்ணுதான், இங்க கவனி. சர்க்கரை இனிப்பா இருக்கும்ல, அந்த இனிப்பை வார்த்தையால வர்ணிக்க முடியுமா? சர்க்கரை எப்படி இனிக்கும் என்று ஒரு கட்டுரை எழுதவும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துல காம்போசிஷன் பீரியட்ல சொன்னாங்கன்னா எழுத முடியுமா? எழுத முடியாதுல்ல. அதை போலத்தான் பக்தி என்பதையும் நம்ம வார்த்தைகளால வர்ணித்து விட முடியாது. இருந்தாலும் கவனிங்க, அதை புரிய வைப்பதற்காக ஒரு சின்ன 2 உதாரணம் நான் கொடுக்கிறேன். எப்படி இறைவனிடம் அம்பாளிடம் நம்மை ஒப்படைப்பது உச்சபட்சமாக இருக்கக்கூடிய தன்மை, எல்லாம் அவளுடைய செயல், எல்லாம் அவள் என்று நாம் நம்மை ஒப்படைத்து இந்த கும்பாபிஷேகத்திற்கு நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். இப்ப எல்லாம் அம்பாள்னு அவள்கிட்ட ஒப்படைச்சிடணும். அவள்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம்னு நீங்க, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கவலை என்பதே கிடையாது. எப்படின்னா, நம்ம ரோடை கிராஸ் பண்றோம். அப்படி ரோடை கிராஸ் பண்றப்போ ஒரு சின்ன குழந்தை நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கிராஸ் பண்ணுது. நுட்பமாக கவனிக்க, ரோடை கிராஸ் பண்றப்போ ஒரு சின்ன குழந்தை நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு கிராஸ் பண்ணுது. சில நேரங்கள் அப்படி ரோடை கிராஸ் பண்றப்போ ஒரு எருமை மாடும் கூட வரும். அதுவாவது கம்பெனி கொடுக்குது இல்லையா? எருமை மாடு, நான் எருமை மாடுன்னு சொல்றப்ப கவலையே பட மாட்டேன். எருமை பாட்டை பத்தி நான் வருத்தமே பட மாட்டேன். ஏன் தெரியுமா? அதை யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. அது இஷ்டத்துக்கு தான் நடக்கும் இல்லையா? அது இஷ்டத்துக்கு தான் நடக்கும். அதை யாராவது இப்படி போ அப்படி போன்னு சொல்ல முடியுமா? வாரியார் சுவாமி ரொம்ப அழகா சொல்வாரு, கார்ல வந்துகிட்டு இருக்கிறப்ப அந்த காரை பார்த்துட்டு இங்கேயே தாவி குதிச்சு ஒதுங்கினான்னு வைங்க. இன்னைக்கு நாங்க ஏகப்பட்ட கோவில் போனோம். காலையில வந்து இறங்கினதுல இருந்து திருமையம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, திருக்கோட்டி.